இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த காட்டுல கொப்பரை தயாரிக்க போறோம். கொப்பரைனா சாதாரண கொப்பரை இல்ல, மெட்டலவே உருகக்கூடிய கொப்பர். அந்த கொப்பரையால தான் இன்னைக்கு மெட்டலை உருக்கி மெட்டல் பீஸ் மூலயமா நம்ம ஈட்டி, அருவா, கிடப்பாறை, ஈட்டி இந்த மாதிரிலாம் நம்ம செய்ய போறோம். எத்தனை டைம் தான் சொல்லுவேன் ஈட்டி ஈட்டின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது மட்டும் தான் வாயில வருது, வேற எதுவும் வர மாட்டேங்குது. இன்னைக்கு நம்ம எக்யூப்மெண்ட் எல்லாமே மெட்டல்ல செய்ய போறோம். அதுக்கு நமக்கு இந்த கொப்பரை தேவை. இப்போ இதை அன்லாக் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ஸ்டோன் தேவை. ஸ்டோனு, ஃபைபர், அப்புறம் ஃபிளிண்ட், ஐடு, அப்புறம் வுட். இது எல்லாமே நம்ம எப்போ கிளைம் பண்ணி போறோம். அதுக்கு நம்ம பேராசூரை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு பக்கம் இருக்கக்கூடிய ஸ்டோனு, வுட், ஃபைபர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வரணும். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கின்னு அப்புறம் தான் நம்ம இதை கிராஃப்ட் பண்ண முடியும். இங்க மோஸ்ட்லி காட்டுல வாழன்னா வந்து பாத்தீங்கன்னா வுட்டை வச்சு செய்யக்கூடிய வில்லு, ஹேரோ, அப்புறம் ஈட்டி இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது. எப்பவுமே மெட்டல்லாம் கொஞ்சம் அதிகமா டேமேஜ் விழும். பிளஸ் எந்த ஒரு அனிமலும் நம்ம அட்டாக் பண்ணக்குள்ள நம்ம அடிச்சுங்கன்னா சீக்கிரமா டெத் ஆயிரும். அதுக்கு தான் நம்ம மெட்டல் பீஸ்ல எல்லாமே செய்யக்கூடியது. இப்போ வந்து அது கீழே அந்த கொப்பரையை வந்து கிராஃப்ட் பண்ணியாச்சு. எங்க ஊர்ல அது வந்து உருக்கிறதுக்கு பேர் கொப்பரம் தான் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல அது என்னன்னு தெரியல, இருந்தாலும் கொப்பரனே இருக்கட்டும். அதை பார்த்து நீங்க கிராஃப்ட் பண்ணிக்காங்க. இப்போதைக்கு ஃபைபர் எல்லாம் கிராஃப்ட் பண்ணிட்டு பேஸ்மெண்ட் நமக்கு தேவை. ஏன்னா அந்த கொப்பரை வந்து ஸ்டாண்டர்டா அப்படியே பூமியில உட்காராது, அந்த பேஸ்மெண்ட் தான் உட்காரும். அதனால ஒரு 4 பேஸ்மெண்ட் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதா இருக்கட்டும் எல்லாமே பேஸ்மெண்ட் வச்சு தான் நம்ம மேல புட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம வெளியில செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா த்ரோ செட்டிங்கை நம்ம எனேபிள் பண்ணி வச்சுட்டோம்னா அப்படியே டைரக்டா லேண்ட்ல உட்காந்துரும். இது 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து பேஸ்மெண்ட் போட்டு அதுல மேல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த கொப்பரையை வச்சுக்கிறேன். இப்போ கொப்பரையை வச்சுட்டு அந்த கொப்பரைக்கு உட்டு தேவை. உட்டு இருந்தா மட்டும்தான் எரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உட்டை எரிச்சாலுமே அதுல இருந்து வரக்கூடிய சாம்பலை கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது ஹேஷ், அந்த சாம்பலை வேஸ்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களால கன்னுக்கு புல்லட் செய்ய முடியாது. புல்லட் வேணும்னா அதோட சாம்பல் தேவை, அடுத்தது ஸ்டோன் தேவை. இதெல்லாம் வச்சு நம்ம நசுக்கி அந்த பவுடர் ஆக்கி அதை தான் கன் பவுடர் யூஸ் பண்ண போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற உட்டெல்லாம் போட்டு அதை எரிய வச்சிருவேன். எரிய வைக்கிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்க, அப்படி இல்லை ஃபுட் அந்த ஃபயர் கொடுத்தீங்கன்னா எரிஞ்சிடும். இப்போ என்ன பண்ணிட்டோம், நெருப்பை எரிய வச்சாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு மெட்டல் தேவை. நான் ஆல்ரெடி ஒரு 10 மெட்டல் வச்சிருக்கேன். அந்த 10 மெட்டல் எடுத்துட்டு வந்து இப்போ இந்த அடுப்புல போட்டு உருக்குவேன். இதுல போட்டேன்னா இப்போ 10 மெட்டல் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். அதாவது இப்போ ஏதாவது நான் வேட்டையாடவோ இல்லை எனக்கு தேவையான பொருளோ எடுத்து வச்சுக்குவேன். அதாவது 1 நிமிஷம் ஆகும். 1 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க அது உருக்கிறதுக்கு. அது வரைக்கும் எங்கன்னா போயிட்டு வரலாம், இல்லை இருக்கலாம். நீங்க அதை சீக்கிரமா உருக்குன்னா பேக் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் சீக்கிரமா உரிக்கிறோம். இப்போ பாருங்க ரைட் சைடு வந்துருச்சா, இதுதான் மெட்டல் ரிசோர்ஸ் இன் காட்டுக்கு. இது பாத்தீங்க, இதுதான். இதை வச்சுதான் நம்ம வந்து மெட்டல் எல்லாமே தயாரிக்க போறோம். கீழே காட்டுற மாதிரி லைனா அந்த போ, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டி, கத்தி, கொடுவாள் எல்லாமே மெட்டல்ல தான். மெட்டல் ஆர்மர் கூட அந்த மெட்டல் வச்சு தான் தயாரிக்கணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மெட்டல் 4 மெட்டல் சேர்ந்ததுதான் ஒரு பீஸ் வரும். அதனால இப்ப நம்ம மெட்டல் எங்க தேட போறோம்னா கல்லுல இருந்து எடுக்க போறோம். அடுத்த வீடியோல எப்படி மெட்டல் எடுக்கிறதுன்னு சொல்றேன்.